வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதாவது டிஎன்எஸ்டிசில டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க அனுப்புன ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த ஆள் சேர்ப்பு இப்போ எந்த நிலைமையில இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கு. கரெக்ட். ஏன் இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல இப்போ என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். போன மார்ச் ஏப்ரல் மாசத்துல ஒரு அறிவிப்பு வந்துச்சு, கிட்டத்தட்ட 3274 போஸ்டுக்கு. ஆமா, ஒரு பெரிய அறிவிப்பு தான் அது. அதுக்கப்புறம் முதல் கட்டமா கவுன்சிலிங் மூலியமா சிலரை தேர்ந்தெடுத்து அக்டோபர் மாசம் அவங்களுக்கு பிராக்டிக்கல் டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதாச்சும் வண்டிய ஓட்டி காட்ட சொல்ற அந்த டெஸ்ட். ஆமா, அக்டோபர் 24ல இருந்து 27 வரைக்கும். சோ இந்த எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சிடுச்சுன்னு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் சொல்லுது. ஆமா, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அதாவது டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், நியமன கடிதம், அதை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓ, அப்போ பல மாசமா காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா. அப்போ எல்லாருக்கும் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுச்சா? ஏன்னா சில பேர் எனக்கு கால் லெட்டர் வந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லையேன்னு ஒரு குழப்பத்துல இருக்கலாம் இல்லையா? நல்ல கேள்வி. இங்க தான் நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறதுங்கிறது ஒரே நாள்ல எல்லாருக்கும் அனுப்பி முடிக்கிற விஷயம் இல்ல. ஓஹோ. இது ஒரு தொடர் பிரக்கிரியை. ஒவ்வொரு மண்டலமா ஒவ்வொரு லிஸ்டா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்புவாங்க. சரி சரி. அதனால கால் லெட்டர் வந்துட்டு இன்னும் ஆர்டர் வரலையேன்னு காத்திருக்கிறவங்க யாரும் பதட்டப்பட வேண்டாம். ப்ராசஸ் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தகவல் கண்டிப்பா வரும் நம்பலாம். ஆமா, இந்த வீடியோ அதான் சொல்லுது. ஓகே. அப்போ இப்போதைக்கு நிலைமை இதுதான். செலக்ட் ஆனவங்களுக்கு ஆர்டர் போயிட்டு இருக்கு, மத்தவங்க கொஞ்சம் காத்திருக்கணும். சரி, இப்போ டெஸ்ட் முடிஞ்சவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நாம நினைக்கும் போது இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லாம் முடிஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் நடத்த போறோம்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா தான் இருக்கும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இது யாருக்கு, எதுக்கு இப்போ திடீர்னு ஒரு டெஸ்ட்? இதுதான் இந்த முழு விஷயத்திலுமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. வழக்கமா ஒரு தேர்வுல மார்க் கம்மியா எடுத்தா என்ன பண்ணுவாங்க? சாரி, நீங்க செலக்ட் ஆகல, அடுத்த முறை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஆமா, அதனே வழக்கம் இருக்கே. எதுக்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? இது ஒரு சாதாரண இரண்டாவது வாய்ப்பு இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கொள்கை மாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொள்கை மாற்றமா? ஆமா, பொதுத்துறை வேலைன்னா பாஸ் அல்லது ஃபெயில் அப்படி பார்த்து தான் நம்ம பழகி இருக்கோம். ஆனா இங்க நீங்க தேர்ச்சி பெறல, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற திறமை குறைபாட்டை நாங்களே சரி செஞ்சு உங்களை வேலைக்கு தகுதியானவரா மாத்ரோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, இது வெறும் ஆள் சேர்ப்பு மட்டும் இல்ல, இது திறன் மேம்பாடு. அதாவது செலக்ட் பண்ற மாடல்ல இருந்து டெவலப் பண்ற மாடலுக்கு அரசாங்கம் மாறுறதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியா இத பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி முறையான பயிற்சி கொடுக்கவும் திட்டமிடுறாங்களா? ஆமா, அதான் முக்கியமான பாயிண்ட். ஓ, அப்போ இது வெறும் ரீடெஸ்ட் இல்ல, இது ஒரு ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி. சரியா சொன்னீங்க. சரி, இந்த டெவலப் பண்ற ஐடியா கேட்க நல்லா தான் இருக்கு. டிரைவருக்கு தனியா, கண்டக்டருக்கு தனியா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்க போறாங்களா? ஆனா இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன விஷயம் அது? இந்த முறை நல்ல அனுபவம் உள்ள வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்களுக்கு மட்டும்தான் வேலைவாய்ப்புல முன்னுரிமை கிடைக்கணும் ஒரு பேச்சு அடிபடுது. ஒரு நிமிஷம். ஒரு பக்கம் மார்க் குறைவா எடுத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 2வது வாய்ப்பு தர்றோம்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புன்னு சொல்றீங்க. இது ரெண்டும் முரணா இல்லையா? நிச்சயமா. இது கேட்கும்போது முரணா தான் தெரியும். ஆனா நாம இத 2 தனித்தனி திட்டமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2 தனித்தனி திட்டமா? ஆமா. போக்குவரத்து கழகத்தோட உடனடி தேவை என்ன? பற்றாக்குறையா இருக்கிற பஸ்கள் எல்லாம் ஓட்டணும், அதுக்கு ஆள் வேணும். சரி. இப்போ ஒரு புது டிரைவரை எடுத்து அவருக்கு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை பஸ் ஓட்ட அனுப்புறதுக்கு ரொம்ப நாளாகும். ஆமா, டைம் எடுக்கும். ஆனா ஏற்கனவே 10 வருஷம் லாரி பஸ் ஓட்டி அனுபவம் உள்ள ஒருத்தரை வேலைக்கு எடுத்தா அவருக்கு சின்னதா ஒரு இண்டக்ஷன் ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்த வாரமே அவரை ஸ்டியரிங்ல உட்கார வைக்கலாம். ஓ, இது உடனடி தேவைக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் திட்டம். கரெக்ட். நேரமும் மிச்சம், பயணிகளோட பாதுகாப்பும் ஓரளவுக்கு உறுதி செய்யப்படும். சரி, அது புரியுது. அனுபவம் இல்லவங்களை எடுத்தா வேலை சுலபம். அப்போ இந்த மார்க் கம்மியா எடுத்தவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அது என்ன திட்டம்? அதுதான் உங்களோட லாங் டேர்ம் திட்டம். ஒரு எதிர்கால முதலீடு மாதிரி. எதிர்கால முதலீடா? ஆமா. இப்போ மார்க் கம்மியா எடுத்தவங்க கிட்ட ஏதோ ஒரு சின்ன திறமை குறைபாடு இருக்கலாம், வண்டியை ரிவர்ஸ் எடுக்கிறதுல சிரமம் இருக்கலாம், இல்ல குறுகலான இடத்துல திருப்புறதுல தடுமாற்றம் இருக்கலாம். இருக்கலாம்.
அந்த சின்ன விஷயத்த மட்டும் சரி பண்ணிட்டா அவங்களும் ஒரு நல்ல டிரைவரா மாறிடுவாங்க. அதனால இப்ப அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தயார் பண்ணி வச்சா எதிர்காலத்துல ஆள் தேவைப்படும்போது வெளியில இருந்து புதுசா ஆள் தேடாம இவங்களையே பயன்படுத்திக்கலாம். அட, ஒரே கல்லுல 2 மாங்கா அடிக்கிற மாதிரி உடனடி தேவையையும் பூர்த்தி செய்றாங்க, எதிர்கால தேவையையும் மனசுல வச்சு செயல்படுறாங்க. சரியா சொன்னீங்க. ஓகே, அப்போ உடனடி தேவைக்கு அனுபவம் உள்ளவங்களையும் நீண்டகால தேவைக்கு புது ஆட்களுக்கு பயிற்சி கொடுக்கறதையும் ஒரே நேரத்துல செய்றாங்க. இது ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியுது. ஆனா இந்த 3274 பேரை வச்சு மட்டும் சமாளிக்க முடியுமா? கஷ்டம்தான். ஏன்னா நாம பாக்குற டிராஃபிக், பஸ்ல இருக்கிற கூட்டம், இதையெல்லாம் பார்த்தா இது போதுமானதா தெரியலையே. எதிர்காலத்துல தேவை இன்னும் அதிகம் ஆகுமா இல்லையா? அத பத்தி இந்த வீடியோல ஏதாவது சொல்றாங்களா? சொல்றாங்க. அதுவும் நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு பெரிய நம்பர். அப்படியா? என்ன நம்பர்? 2026ஆம் ஆண்டுக்குள்ள போக்குவரத்து கழகத்துக்கு கிட்டத்தட்ட 8000த்துக்கும் மேற்பட்ட டிரைவர்களும் 6000த்துக்கும் மேற்பட்ட கண்டக்டர்களும் தேவைப்படுவாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. என்னது? ஒரு நிமிஷம். 8000 + 6000 14,000 பேரா? ஆமா, 14,000த்துக்கும் மேல. நம்பவே முடியலையே. இப்போ நடக்கிறதே வெறும் 3000 பேருக்கு தான். இதை விட 4 மடங்கு அதிகமா ஆள் எடுக்க போறாங்களா? இது வெறும் நம்பர் இல்ல. இது ஒரு அவசர தேவைன்னு அந்த வீடியோ சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. போதுமான டிரைவர், கண்டக்டர் இல்லன்னா என்ன ஆகும்? இருக்கிற ஊழியர்களுக்கு வேலைப்பளு அதிகமாகும். ஆமா. ஒருத்தர் ஒரு ஷிஃப்ட் பார்க்க வேண்டிய இடத்துல டபுள் ஷிஃப்ட் பார்ப்பார். 8 மணி நேரம் ஓட்ட வேண்டிய பஸ்ஸ 12 மணி நேரம் ஓட்டுவார். அப்படி டயர்டா வண்டி ஓட்டும்போது கவனக்குறைவு ஏற்பட்டு விபத்துகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அது மட்டும் இல்ல, ஆள் இல்லனா நிறைய பஸ்ஸுகளை இயக்க முடியாது. ஒரு ரூட்டுக்கு 4 பஸ் போக வேண்டிய இடத்துல 2 பஸ் தான் போகும். அப்போ இருக்கிற பஸ்ல கூட்டம் முட்டி மோதும். அதுவே ஒரு பெரிய நெரிசலுக்கு காரணமாயிடும். ஆமா, நம்ம டெய்லி பாக்குறோமே. சரியா சொன்னீங்க. இந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணணும்னா இந்த 14,000 காலி இடங்களை நிரப்பி ஆகணும்னு இந்த தகவல் அழுத்தமா சொல்லுது. அப்போ இது வெறும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது பொதுமக்களோட அன்றாட பயணம், பாதுகாப்பு, நேரம் எல்லாத்தோடையும் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு. ஆமா, 100க்கு 100 உண்மை. நீங்க சொல்றது ரொம்ப சரி. நாமளே டவுன் பஸ்ல போகும்போது பாப்போம் டிரைவர் எவ்வளோ டென்ஷனா இருக்காருன்னு. அந்த டிராஃபிக்ல வண்டி ஓட்டி, கண்டக்டர் கிட்ட சில்லறை வாங்கி, மக்களோட சத்தத்தையும் சமாளிச்சு. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. நிச்சயமா. ஆட்கள் பற்றாக்குறை அவங்க வேலையை ரொம்ப கடினமாக்குது. ஒரு நாள் அவங்க வேலை நிறுத்தம் பண்ணா மொத்த ஊரும் நின்னு போயிடுது. அப்பதான் அவங்களோட முக்கியத்துவம் நமக்கு புரியுது. உண்மைதான். அதனால தான் இப்போ நடக்கிற இந்த 3000 பேர் செலக்ஷன், அந்த 14,000 பேர் மெகா ஆட்சேர்ப்புக்கான ஒரு ட்ரையல் ரன் மாதிரி கூட இருக்கலாம்னு தோணுது. ஓ, ஒரு முன்னோட்டம் மாதிரியா? ஆமா, ஒரு பெரிய ஆட்சேர்ப்பை நடத்துறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி தேர்வு முறைகள் வேலை செய்யுது, பயிற்சிக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது, என்னென்ன திறன்களை மேம்படுத்தணும்னு எல்லாத்தையும் இந்த சின்ன ஆட்சேர்ப்பு மூலமா சோதிச்சு பார்க்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற திட்டம் வெற்றி அடைஞ்சா ஆமா, எதிர்காலத்துல அந்த 14,000 பேரை எடுக்கும்போதும் இதே முறையை பின்பற்ற வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? நிச்சயமாக. ஒருவேளை இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைஞ்சா பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும்போது தகுதியான ஆட்களை மட்டும் தேர்ந்தெடுக்காம ஆர்வமும் அடிப்படை திறனும் இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களில் தகுதியானவங்களா மாற்றி வேலைக்கு எடுக்க முடியும். இது ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டமா தான் தெரியுது. ஆமா. அப்போ மொத்தத்துல பார்த்தா நீங்க அனுப்புன இந்த தகவல்களை வச்சு டிஎன்எஸ்டிசி ஆள் சேர்ப்புல ஒரே நேரத்துல 3 முக்கியமான விஷயம் நடக்குது. சொல்லுங்க. 1, இப்போ நடக்கிற செலக்ஷன்ல செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட காத்திருப்பு முடிய போகுது. சரி. 2, மார்க் கம்மியா எடுத்தவங்களையும் கைவிடாம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ற ஒரு புது முயற்சி நடக்குது. அதாவது நிராகரிப்புக்கு பதிலா மேம்படுத்துதல். ஆமா, ஒரு நல்ல கொள்கை. 3வது, இது எல்லாமே 2026ல வரப்போற ஒரு பிரம்மாண்டமான வேலைவாய்ப்புக்கான ஒரு அடித்தளம் அல்லது ஒரு முன்னோட்டம். கரெக்ட். வரப்போற வருஷங்கள்ல ஆயிரக்கணக்கான அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் வேலைவாய்ப்புகள் உருவாக போகுதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறியா அது இருக்கு. ஆமா, அது உறுதியா சொல்லலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் இந்த கேள்வி. இந்த தகவல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பொதுத்துறை நிறுவனம், அதுவும் போக்குவரத்து மாதிரி ஒரு அத்தியாவசிய சேவை வழங்குற நிறுவனம் பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இருக்கு, பஸ் ஓட்ட ஆள் இல்ல, மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த நெருக்கடியான சூழல்ல பரவாயில்லன்னு சொல்லி வேக வேகமா ஆட்களை எடுத்து வேலையில சேர்த்துறது சிறந்ததா இல்ல, அல்லது
கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வர்ற ஒவ்வொருத்தருக்கும் பக்காவா ட்ரைனிங் கொடுத்து அவங்க 100% தகுதியானவங்க, பாதுகாப்பானவங்கன்னு உறுதி செஞ்ச பிறகுதான் ஸ்டியரிங்ல உட்கார வைக்கணுங்கிறது சிறந்ததா? வேகமா இல்ல விவேகமா? ஆமா, வேகம் சிறந்ததா, விவேகம் சிறந்ததா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை எப்படி ஏற்படுத்துறது? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.